13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறது 12வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. உள்ளத்தில் நகைத்து, எங்க நகைச்சா? உள்ளத்துல நகைச்சா அது கர்த்தருக்கு கேட்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம உள்ளத்துல பேசினாலும் யாருக்கு கேட்கும்? அடுத்தவங்களை குறித்து உள்ளத்துல தீங்கு நினைச்சாலும் யாருக்கு கேட்கும்? ஆண்டவருக்கு கேட்கும். அடுத்தவங்களை குறித்து இவங்க பெரிய ஆளா, இவன் அவரா, இப்படியா, நம்ம உள்ளத்துல நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். உள்ளத்துல பேசினாலும் யாருக்கு கேட்கும்? கர்த்தருக்கு. அப்ப நம்ம என்னெல்லாம் பேசணும்? நேருக்கு நேரு சொல்ல முடியாது, நம்மகிட்ட தைரியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு நேருக்கு நேர் சொல்லுகிறதுக்கு தைரியம் இல்லாதனால உள்ளத்திலேயே பேசுறோம். ஐயா, அவங்ககிட்ட நேருக்கு நேர் சொன்ன சண்டைக்கு வந்துருவாங்க, அடிச்சு போடுவாங்க, அவங்க என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க என்று சொல்லி நேருக்கு நேர் சொல்ல முடியாதபடிக்கு உள்ளத்துலதான் என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா சொல்லுகிறேன், ஒருவேளை அவங்களுக்கு கேட்காம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவன் நகைத்தது ஆபிரகாமுக்கு தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நகைத்தது ஆபிரகாமுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை குறித்து நம்முடைய இருதயத்துல பேசுறோமோ பேசுறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்போ ஆண்டவருக்கு விரோதமா உள்ளத்துல பேசுறேன்னா ஒருவேளை ஆண்டவருக்கு கேட்காம இருக்கலாம், யாருக்கு கேட்கும்? கர்த்தருக்கு கேட்கும். அல்லேலூயா.